ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் இப்போ நம்ம பொறுத்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதுவும் நவீனமா எவ்வளவு மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்கன்றது நமக்கு தெரியாது. நம்மளே ஆச்சரியப்படுத்துற பல விதமான விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்திருக்கு. இந்த மிஷினை பாருங்க, அதாவது இதை பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இது எப்படி அரைக்குது பாருங்க. அந்த மிஷின்ல எதை போட்டாலும் பயங்கரமா அரைச்சிரும். அதுவும் துண்டு துண்டா எந்த அளவுக்கு செம்மையா துத்தலாமா இருந்துச்சு. அதே போல இந்த வீடியோ பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா ரோடுல இந்த மாதிரி கோடுகள் போடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனாலும் இவங்க மிஷினை வச்சு எந்த அளவுக்கு இப்ப நவீனமா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பெரிய பெரிய கயிறுகள்லாம் பார்த்திருப்போம். இந்த கயிறுகள்லாம் எப்படி திரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் எப்படி இந்த கயிறு திரிக்கிறாங்க பாருங்க. நிறைய லேத்து பற்ற பார்த்திருப்போம். லேத்துல சிஎன்சி மிஷின்லாம் ஏகப்பட்ட பொருட்கள் தயார் பண்றாங்க. இந்த பொருளை எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. இப்படிதான் இந்த பொருள்லாம் தயாராகி நம்ம கையில இருக்கு. இந்த பெரிய ஒரு ராடை வச்சு ராடை கட் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா முள்ளா எடுக்கிறது போல இந்த ராடை வச்சுதான் ராடை கட் பண்றாங்க. அதே போல நம்ம எப்படிலாம் பெரிய பெரிய ராடெல்லாம் குடையிறாங்க, அது எந்த அளவுக்கு பெரிய பெரிய மிஷின்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பாருங்க எந்த அளவுக்கு எப்படி இந்த ராடை கடைஞ்சி எப்படி இந்த பொருளை உருவாக்குறாங்கன்ட்டு. இப்படிதான் சில பொருள்லாம் உருவாயிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல நம்ம பெரிய ஒரு ராடு, இந்த ராடை எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி மிஷின் நம்ம சாதாரணமாவே பில்டிங் ஒர்க்ல வச்சிருப்பாங்க. ஆனாலும் மிஷின் மூலியமாவே எவ்வளவு பயங்கரமான ராடெல்லாம் எப்படி வளைக்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே நம்மளை ஆச்சரியப்படுத்துறதுல, அதாவது இந்த மாதிரி பொருள்லாம் இந்த மாதிரி மிஷினை வச்சு தான் நம்ம வளைக்க முடியும். எல்லாமே ஹைட்ராலிக்ல இயங்கக்கூடியது. பாருங்க எவ்வளவு அழகா இருந்திருக்குன்ட்டு. அதே போல இந்த பெரிய ஒரு பைப்பு, இந்த பைப்ல எப்படி இந்த பாலம் திணிக்கிறாங்க பாருங்க. அதே போல நம்ம சின்ன கற்கள்லாம் எப்படி பொடிப்பொடியா மாத்துறது நம்ம தெரியாது. இந்த கல்ல பாருங்க எப்படி தூக்கி போறாரு. ஆனாலும் இடிச்சு அந்த பக்கமா பொடிப்பொடியா மாத்தி வெளில வந்துருக்கு. இப்படி பல விதமான மிஷின்கள்லாம் இப்ப கண்டுபிடிச்சு தான் இருக்காங்க. அதை நவீனமா நம்ம செயல்படுத்தி தான் இருக்கோம். அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அதே போல இந்த மிஷின் எல்லாமே பல மிஷினும் பல மாதிரி விளைஞ்சிட்டு இருக்கு. இந்த மிஷினை பாருங்க எப்படி இந்த பேப்பர் எல்லாம் கட் பண்ணி அனுப்பிட்டே இருந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டீல பாருங்க, இந்த ஸ்டீல்ல எப்படி அவ்வளவு அழகா வடிவமைக்கிறாங்கன்ட்டு. உண்மையிலேயே நம்ம ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி பல விதமா நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே இப்படிதான் உருவாக்குறாங்க. அதாவது இந்த வடிவில் நம்ம அச்சு தேவைப்படும். இந்த அச்சை வச்சு நம்ம பல விதமான பொருட்களை தயார் பண்ண முடியும். அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல எப்படி நம்ம பேப்பர்லாம், டாய்லெட் பேப்பர்லாம், அதே போல நம்ம போர் போடும்போது முதல்ல குழி இப்படிதான் தயார் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகுதான் போர் போட ஆரம்பிப்பாங்க. பாருங்க இதுல சின்ன குழி போட்டாலும் அதுக்கு இந்த மிஷின் எவ்வளவு அழகா குழி போட்டுச்சுன்னு. அதேபோல இந்த வீடியோல செம்மையா பண்றாங்க பாருங்க. நம்ம ஆலோ பிளாக்ல எப்படி தயார் பண்ணாங்கன்னு தெரியாது. எப்படிலாம் இவங்க கல்லு தயார் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போல இந்த ஸ்டீலு எவ்வளவு பயங்கரமா எவ்வளவு நீளமா வருது பாருங்க. இவரை பாருங்க, இவர் என்ன பண்றாருன்ட்டு. இந்த இடத்துல ஃபுல்லா ஸ்ட்ராங் பண்றாங்க. இவர் எப்படி மிஷினை வச்சு பயங்கரமா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அதே போல இந்த மிஷினை பாருங்க, இது மேங்கோவை எப்படி தோல் இருக்குதுன்ட்டு பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்கும். அதாவது ஒரே நேரத்துல அத்தனை மேங்கோவை இப்படி வச்சுட்டு ஃபுல்லா தோல் இருக்குது பாருங்க. எப்படி வச்சுட்டு எப்படி தோல் இருக்குது பாருங்க. அதே போல இவரை பாருங்க, இவரு இந்த கம்பியை வச்சு எப்படி இவர் இந்த டிசைனிங் தயார் பண்றாங்கன்னு. சாதாரணமாவே இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி பண்றாங்க. நம்ம எல்லாருமே இது ஒரு கல்லு நினைப்போம். ஆனா அது கல் இல்ல, அது இந்த மாதிரி தயார் செய்யப்பட்ட ஒரு வடிவம் தான். அதே போல நம்ம கறிகள்லாம் பார்த்திருப்போம். கறிகள்லாம் நம்ம துண்டு துண்டா கட் பண்ணி பல விதமான உணவுப் பொருள் தயார் பண்ணாங்க, பல விதமா சமைப்பாங்க. ஆனாலும் அதை எப்படி இந்த கறி சுத்தமா எப்படி கட் பண்ணாங்க பாருங்க. அதே போல இது ஒரு பனி பிரதேசம். பனி பிரதேசத்துல எப்படி பனி உறைஞ்சு போயிருக்கு பாருங்க. அந்த பனியை அழகா அதை கட் பண்ணி எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதே போல அதை எவ்வளவு அழகா எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பல விதமான வடிவங்கள்ல வுட்ல எப்படியோ கால்கள்லாம் தயார் பண்ணுவாங்க, டிசைன்லாம் தயாரிப்பாங்க. அப்படிதான் இந்த மிஷின்ல எவ்வளவு சூப்பரா எப்படி தயார் பண்றாங்க பாருங்க. செஸ் விளையாட்டு விளையாடுறது தான் இது. பார்க்கும்போது செம்மையா இருக்குல்ல. அதே போல இந்த உணவுப் பொருள் எப்படி தயார் பண்ணாங்க பாருங்க. பொதுவாக பார்த்தோம்னா கேக் போன்ற உணவுப் பொருள்லாம் ஃபேக்டரியில பார்த்துருக்க மாட்டோம் எப்படி தயார் பண்ணாங்கன்னு.
இந்த நட்டை பாருங்க, இந்த நட்டு பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்கும். ஆனாலும் இதை வந்து தண்ணீராலேயே எப்படி கட் பண்றாங்க பாருங்க. தண்ணீர் வந்து இரும்பு கட் பண்ணுமா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா தண்ணீர் செம்ம ஒரு ப்ரெஷரா வந்ததுன்னா எப்படிப்பட்ட விஷயங்களையும் கட் பண்ணி எடுத்துரும். பாருங்க, தண்ணீர் எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு அவ்வளவு ப்ரெஷரா வந்து இரும்பே கட் பண்ணதுன்னா பாத்துங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல எப்படி வந்து இந்த ஃபேக்டரியில சூரியகாந்தி விதையை எப்படி பார்சல் பண்ணாங்கன்ட்டு. பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்கும். இப்படிதான் வந்து சாக்கில் பிடிச்சி அப்படியே வந்து தச்சிருவாங்க. பாருங்க, ஒரு பக்கம் பேக்கேஜ் பண்ணுது, பிடிக்குது, அடுத்த ஒரு பக்கம் தச்சு எடுக்குது. அதே போல இந்த ராடு பாருங்க, இந்த ராடு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா எப்படி வந்து ஸ்ப்ரிங்கா வந்து மாறுதுன்ட்டு. சாதாரண கம்பிகள் தான் பெண்டில் வந்து விட்டா அழகா ஸ்ப்ரிங் மாதிரி வெளில வந்துருது. பாருங்க, பார்க்கும்போது செம்ம அழகா இருக்குல்ல. அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இவரு எவ்வளவு அழகா இந்த பிளேட் வந்து கட் பண்றாருன்ட்டு. அதுவும் ஒரு செம்ம ஒரு டிசைனிங்க, அவ்வளவு ஒரு அழகா வந்து கட் பண்ணிட்டாரு. பாருங்க, அடுத்ததாவே அதே போலதான் கட் பண்றாரு. பெரிய பெரிய திராட்சை தோட்டங்கள்லாம் எப்படி களை எடுப்பாங்கன்றது நம்ம தெரியாது. பாருங்க எவ்வளவு அழகா எப்படி களை எடுத்துட்டு போகுதுன்ட்டு. பொதுவாக பெரிய பெரிய செடிகள்லாம் இருக்கும்போது, அதாவது 500 ஏக்கர் 1000 ஏக்கர்லாம் நிலம் வச்சிருந்தோம்னா அதை கையாலேயே நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக பிரேத்தமா உருவாக்கப்பட்டது தான் இது. எப்படிப்பட்ட செடிகளா இருந்தாலும் இது களைஞ்சிட்டு போயிட்டே வந்திருக்கும். மேலை நாடுகள்லாம் ரோடு போட்டாங்கன்னா அதை தேவையில்லா பகுதியெல்லாம் வெட்டி தனியாக வந்து எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரோடு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து எவ்வளோ அழகாக வெட்டிட்டாங்க பாருங்க. பார்சல் பண்ணுறதுக்காக எப்படி பாக்ஸ் வந்து எடுக்குது பாருங்க. அதே போல தான் இந்த ராடை வந்து எப்படி கட் பண்ணது பாருங்க. நம்ம தெரியாது, கம்பிகள்லாம் இந்த மாதிரி மொத்தமா இருந்தா அதை எப்படி கட் பண்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி பெரிய ஒரு வால் வந்து வச்சிருப்பாங்க, அது கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டா பயங்கர ஃபாஸ்டா கட் பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கும். இந்த பொட்டோட்டோவை இந்த உருளைக்கிழங்க இதுல போடுறாரு. ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க. முட்டை உடைக்கிற மிஷினே பார்த்துருக்க மாட்டோம். பாருங்க எப்படி வந்து இப்படி முட்டை வந்து லைனா வந்துட்டே இருக்கும். அது வந்து அந்த இடத்துல வந்த பிறகு உடைச்சிட்டு போயிட்டே வந்திருக்கும். வெள்ளை கருதனியா மஞ்சள் கருதனியா வந்துடும். எவ்வளவு பெரிய வாய்க்கால் பாருங்க. இந்த வாய்க்கால எப்படி இது சர்வசாதாரணமா இது வந்து தேய்க்கிறாங்கன்ட்டு. பொதுவாக கையால் தைச்சா ரொம்பவே கஷ்டம். அதுக்காக அவ்வளோ அழகா செம்மையா வந்து தேய்க்கிறாங்க. இப்போ இந்த மிஷின் பாருங்க, நம்ம பெரிய பெரிய ராடெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ராடெல்லாம் வந்து எப்படி இது இந்த டிசைனிங்காக மாற்றுது பாருங்க. கரும்பாலையில் கரும்பு எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் கரும்புலாம் நம்ம நிறைய இடத்த பார்த்துருப்போம். கரும்பு வந்து எப்படி பிடிச்சிருக்கான்ட்டு ஒரு மரத்தை வந்து அப்படியே எப்படி வேரோட பிடிக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் வந்து பெரிய பெரிய கிரேன்ல அவ்வளோ அழகா பாருங்க. எல்லாமே மம்முட்டி மாதிரி, நம்ம பெரிய ஒரு தும்ப மாதிரி மம்முட்டி மாதிரி சைடில் வந்துருக்கு. அது ஹைட்ராலிக் மூலயமா அப்படியே வந்து கீழே வந்து இறங்குது. இறங்கின அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த மரத்தை வேரோட எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து பிடிக்கிறாங்க பாருங்க. பிடிங்கிட்டாங்க, அவ்வளோ அழகா போயிட்டே வந்துருக்காங்க பாருங்க. அதே போல தான் இந்த வீடியோவில் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக வந்திருக்கோம். அதாவது டைல்ஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க நம்ம தெரியாது. இந்த டைல்ஸ் வந்து இந்த மிஷின் எவ்வளோ சூப்பராக எப்படி வந்து க்ளீன் பண்ணி பாருங்க. பொதுவாக பார்த்தோன்னா இந்த இடம் முழுவதும் அப்படியே பயங்கர கருப்பாக இருக்குது. அந்த மிஷின் அவ்வளோ சூப்பராக வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுது. அதே போல் இந்த வீடியோவில் இந்த மிஷினை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு பாத்திரம் மாதிரி இதை செய்கிறாங்க. இதுக்கு பிறகு சைடில் அவ்வளோ அழகாக இவங்க வந்து பின்னி அவ்வளோ ஒரு டிசைனிங்காக மாற்றுவாங்க. அதே போல் இந்த பொண்ணு எப்படி வந்து கையை வைக்குது பாருங்க. அவளோட தலைவணி ரொம்பவே வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. அதை அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாற்றிட்டுது. இந்த மாதிரி ஒயர்லாம் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறாங்க தெரியாது. எப்படி வந்து இந்த மிஷினில் இந்த மாதிரி போர்டில் வச்சு அவ்வளோ அழகாக ஜாயின் பண்ணுறாங்க. அதே போல் நம்ம ஆணையை வந்து அடிச்சிட்டோம்னா கையில் வந்து பட்டுரும். அதுக்காக பிரேத்தமாக தயாரிக்கப்பட்டது தான். இதில் வந்து சைடில் வந்து பிடிச்சிட்டு ஆணையை சரசரன்னு அடித்து கீழே வந்து இறக்கிட்டே இருக்கலாம். ஆடு மாடுகள்லாம் எப்படி எப்படி வந்து இன்னைக்கு வளர்க்குறாங்க. அதில் வந்து
பிரேத்தமா பலவிதமான மிஷின்களும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த தீவனங்கள்லாம் எப்படி இருந்து இறஞ்சிருக்கு, அதை எவ்வளவு சூப்பரா இந்த மிஷினு ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அதே போல இது ஒரு வெல்டிங் மிஷின், அதாவது CO2 வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். CO2 மாதிரி இது ஆட்டோமேட்டிக் மிஷின். இதை வச்சு சைடுல எவ்வளவு அழகா வெல்டிங் அடிச்சு போயிட்டே இருந்து பாருங்க. ராடு வந்துட்டே இருக்கு, வெல்டிங்கும் அவ்வளவு அழகா அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு, இதை வந்து எவ்வளவு அழகா கட் பண்ணுதுன்னு. இது எல்லாமே லேத்துல இன்னைக்கு சர்வசாதாரணமா வந்து வளைக்குது. கையால பண்ணோம்னா அரை மணி நேரம் ஆகும். ஆனா மிஷின் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணி எவ்வளவு சூப்பரா அருமையா கையில எடுத்துருச்சு. ஒரு பன் வந்து வைக்கிறாங்க. அந்த பன்னு எப்படி கட் பண்ணி எப்படி கையில் வருது பாருங்க. இப்படிதான் பன்னெல்லாம் கட் பண்றது. அதே போல பேரிகேட்லாம் நம்ம ரோடுகளை நிறைய பார்த்துருப்போம். அது நிறைய வந்து சைடில் வந்து விட்டுருப்பாங்க. ஆனா அது எப்படி விட்டுருவாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் பேரிகேட் வந்து விட்டுருவாங்க. அதே போல் நம்ம கல்லுள்ள பகுதியெல்லாம் உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பெரிய பெரிய மிஷின்லாம் உடைக்க முடியாது. கல் உடைக்கிறதுக்காகவே பிரேத்தமாக இருக்கிறது தான் இந்த மிஷினு. ஒரு பெரிய ஒரு ராடு, அந்த ராடை அது கூட ஃபிட் பண்ணோம். அதுக்காக எப்படி தயார் பண்ணிட்டாங்க பாருங்க. அதே போல் இந்த சின்ன ஸ்டீலை வந்து எப்படி வளைச்சி எப்படி டிசைனிங்கு அமைக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் பல விதமான பொருளாக நம்ம தயார் பண்ணி தராங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டோம்னா இதுவே வந்து கட் பண்ணி நம்ம கையில் வந்து கொடுத்துரும். பாருங்க எப்படி வந்து போயிட்டு இருக்காருன்ட்டு. வேற இதில் பெரிய பெரிய மலைகள்லாம் நம்ம காய்கறி பழங்கள்லாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக எவ்வளோ பெரிய மலையில் எப்படி வந்து கிரேன் போட்டு ட்ரெயின் போல இவர் மேலே போயிட்டே இருந்திருக்காருங்க. ரோப் கார் மாதிரி மேலே வந்து போயிட்டு இருக்காரு. ட்ரெயின் போல மேலே போயிட்டு இருக்காரு. அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் இந்த மாதிரி தொழிலை பயன்படுத்துறாங்க. அதே போல பெரிய ஒரு வலையில எப்படி இந்த டயர் போகுது பாருங்க. இந்த ஹோல்ல உள்ள அனைத்துமே வெளில வந்து வருது. அதே போல் இந்த காங்கிரீட்டை எப்படி நிறவுறாங்க பாருங்க. பொதுவாக பெரிய பெரிய இடங்கள்ல கையால் நிறவது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக பிரேத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இது. அதே போல் இந்த ஒயரை பாருங்க. ஒயர்ல இந்த மாதிரி டேக்கை நீங்க பார்த்துக்கலாம். இந்த டேக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் அடிக்கும். போல இந்த வுட் பாருங்க. இந்த வுட்ல தேவையில்லாத பகுதியெல்லாம் கட் பண்ணோம். எவ்வளவு ஃபாஸ்டா வந்து இது கட் பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. அதுபோல பக்கெட்ல இந்த மாதிரி சைடுல எப்படி சீல் பண்றாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து கமெண்ட் நேம் சீல் ஆகும். இந்த வீடியோ பாருங்க. சோப்பும் அப்படிதான். இந்த மாதிரி டிசைன் சோப்பு வந்து வடிவமைக்கணும்னா இப்படிதான் அழைத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த வீடியோல எப்படி பாக்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. அடுத்து இதோட பொருளை உள்ள வச்சு பார்சல் ஆகிட்டு போயிட்டே இருந்திருக்கும். நம்ம பொதுவாக பார்த்தோம்னா குப்பை அள்ளுறதுக்கு தான் இந்த மாதிரி டெக்னாலஜி பார்த்துருப்போம். ஆனாலும் இவரை பாருங்க கல்லையும் இதில் வந்து எடுக்கிறாரு. உண்மையிலே சமூக ஆச்சரியமா இருக்குல்ல. மம்முட்டியால இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக பிரேத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இது. அதுக்கு இந்த மாதிரி அந்த மிஷினை தூளா மாத்திரும். எவ்வளோ சூப்பராக எப்படி வந்துருக்காரு பாருங்க. அதே போல் நம்ம பின்னாடி நம்ம ஃபேனுக்குள்ள நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஃபேன்லாம் எப்படி படங்கள்லாம் வரைகிறாங்கன்னு தெரியாது பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தான் வந்து படங்கள்லாம் வரைஞ்சிரும். இந்த மாதிரி ராடுகள்லாம் எப்படி மரம் எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. போல்ட் நட்டுலாம் எப்படி மரம் எடுக்கிறாங்க நமக்கு தெரியாது. பாருங்க இப்படிதான் ஃபுல்லா பழுக்க வச்சு அப்படியே சைடில் வந்து மரம் ஏற்றுவாங்க. தண்ணி டேங்க், இது தண்ணி டேங்க். இப்படிதான் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக் வந்து வந்துருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அந்த அச்சு வந்துடும். அதுக்குள்ள அச்சில ஊதுனா போதும் அவ்வளோ அழகா தண்ணி டேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரோடுகளில் இந்த மாதிரி பேரிகேட்லாம் இருக்கு. அந்த பேரிகேட் வந்து எப்படி வந்துருக்காங்க பாருங்க. இப்படிதான் வந்து அடுக்கிறதும் அதே போல அந்த பேரிகேட்டும் இப்படி தான் வந்து எடுத்துருப்போம். இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பெரிய காங்கிரீட்டு எப்படி உடைச்சு போடுதுன்ட்டு. சர்வசாதாரணமா இந்த மாதிரி பெரிய பெரிய கிரேன்லாம் இந்த மாதிரி இப்ப நவீன டெக்னாலஜில இயங்கிட்டு இருக்கு பாருங்க. சரசரன்னு உடைச்சு போட்டு போயிட்டே வந்துருக்குது.
அதே போல் நம்ம ஸ்பூன் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம எப்படி வந்து தயார் பண்ண தெரியாது. நேராக இருக்க அந்த ஸ்பூனு அவ்வளோ இருக்கா அந்த குழியை வந்து அமைக்குது. அதே போல் இது வந்து மர ஸ்பூனில் வந்து எப்படி அந்த குழியை வந்து அமைக்குது பாருங்க. அதே போல் தான் இந்த சேர் எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க. ஆனாலும் அதை வந்து எப்படி வந்து பயனடிச்சு எவ்வளோ சூப்பராக மாத்துறாருன்ட்டு பார்க்கும்போது செம்ம ஒரு அழகாக இருக்கும். இப்படி கூட பண்ண முடியுமா கூட நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும். இந்த ரப்பரை பாருங்க. பொதுவாக அந்த ரப்பரில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒன்று இவங்க வந்து தயார் பண்ணோம். செம்ம ஒரு ஹீட்டாக வந்துருக்கு. அதில் வந்து எப்படி இந்த அச்சை வந்து வைக்கிறாங்கன்ட்டு மேலே தண்ணி இருக்கு, அதனால அவ்வளோ வெயிட் இருக்கு. கல் உடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நினைப்போம். ஆனாலும் பாருங்க இந்த கல்லை வந்து எப்படி வந்து உடைக்கிறான்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் பயங்கரமாக தான் உடைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதே போல இந்த கல்லு ஸ்கொயரா வந்து கட் பண்ணோம். எப்படி கட் பண்ணாங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி டப்பிலாம் எப்படி வந்து சீல் பண்ணாங்கன்னு தெரியாது பாருங்க. இப்படிதான் வந்து அச்சடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி டப்பிகள்லாம் கையில வந்துட்டே இருக்கும். அவருடைய ஸ்டிக்கரு அதில் வந்து ஓட்டிட்டு இருக்கும். அடுத்த நிமிஷம் அங்கே வந்து ஒரே நிமிஷத்துலேயே ஸ்டிக்கர் ஓட்டி வெளில வந்துட்டே இருக்கும். அதே போல இந்த வீடியோ பாருங்க. ஐஸ்கிரீம் எப்படி கட் பண்ண ஐஸ்கிரீம் இப்படிதான் வெளியே வந்துருக்கும். அவ்வளோ அழகாக அதை வந்து கட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கும். அடுத்த நிமிஷம் அதில் வந்து அந்த குச்சியை வந்து எடுத்து நினைச்சு சாக்லேட்டை கிரீமை அழகாக நினச்சி ஐஸ்கிரீம் மாறிச்சு. அதே போல் சோளத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கும்போதே நமக்கு செம்மையாக இருந்திருக்குல்ல.